ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்துட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா வந்து இந்த ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதை வந்து எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் போகிற வழியில் ஜெயம் காலேஜுக்கு பக்கமே இருக்குங்க, அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபார்மு. இது வந்து என்ன வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வான்கோழி. இந்த வான்கோழி இவங்க வந்து சிறந்த முறையிலையும் சிறந்த மிகவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட்டாகட்டும் எல்லாமே வந்து சிறந்த முறையில் கொடுத்து மிகவும் வந்து அருமையாக வளர்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை வந்து அவரோட உரிமையாளர்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சார்? சார் என் நேம் மாதேஷ்னு. தட்சிணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்ம்ன்றது என்னுடைய ஃபார்ம். ஓகே, நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற மெயின் ரோட்டில் ஜெயம் காலேஜ்ன்ற இடத்துல இருக்குது. நான் அதை ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அப்போ பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் இதை மும்முரமாக பண்ண ஆரம்பிச்சதுன்னா கொரோனா ஃபீல்டு தான். கொரோனா வந்த அப்புறம் விவசாயம்னா என்ன, உணவுனா என்ன, மக்கள் தேவை எப்படி போயிட்டு இருக்கு, அதை அந்த ஸ்டேஜில் இருந்ததாங்க நான் இந்த தொழிலுக்கு மாறணும். அதுக்கு முன்னாடி வரையுமே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஆர்எஸ்எஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பு, நிறைய இது மாதிரி கோழி ஃபீல்டிங் எல்லாமே தருமபுரி பொறுத்தவரையும் கோழி வளர்ப்பு தான். அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இதை பண்ணிட்டு. கண்டிப்பாக. ஆனால் அந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாத இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் தான் சார் ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு தோணும். சுய தொழிலும் ஒரு இடத்துல போய் நம்ம டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேற ஒரு இடத்துல போய் செய்கிறத விட நம்மளுக்கு என்ன தெரியுமா அதை பண்ணலான்ட்டு தான் விவசாயம் பார்த்துட்டு இங்கே ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மிங்கில் நாங்கள் இப்போ வான்கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, நீங்கள் வந்து கோழி சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஹோல்சேலாக இப்போ அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் பண்ணி கொடுக்குறோம், ட்ரெயின் ஆர் பஸ் மூலமாக பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லை ஒரு குவான்டிட்டி மினிமம் ஒரு 200 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க. ஓன் வெஹிக்கிள் ஆம்னி ஈக்குவல், அப்படி இல்லைன்னா பிக்கப் மூலமாக அவங்களுக்கு ஓன் டெலிவரி பண்ணுறோம். இதுக்கு சீசன் ஏதாவது இருக்குங்களா? ஷுவராங்க. வான்கோழி இப்போ வான்கோழி வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் நல்ல மூமெண்ட் போகும். காரணம் என்ன, வான்கோழி பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனுக்கு அவ்வளோ செட் ஆகிடும், கோல்டு வரும், ரொம்ப பாதிப்பு இருக்கும். சம்மரில் அதிகமாக வளர்க்கணும்னா வான்கோழி வளர்ப்பு சூஸ் பண்ணுவோம். கோழி வளர்ப்பு பொறுத்தவரை சம்மரில் தான் அதிகமாக கோழி சம்மந்தப்பட்டது எல்லாமே ஓவராலாக பண்ணியிருக்காங்க. கோழின்னு எடுத்துக்கிட்டால் நம்மக்கிட்ட என்னென்னா நாட்டுக்கோழிகள் கிடைக்கும், அப்புறம் கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, கடக்நாத்து, கிரிக்கோழி, இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ கோழி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், இப்போ டே 1 ப்ராசஸ், இப்போ ஒரு நாள் குஞ்சுகளாக வாங்குறீங்க அப்படின்னா இல்லை ஒரு மாதத்துலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நாள் குஞ்சுகளாக நீங்கள் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை எங்கள் கிட்ட தான் வாங்குறீங்க அப்படின்னா டே 1 உங்களால் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதனுடைய கரைசலை கொடுக்கலாம், அதில் தண்ணியில் கலந்து அது குடிக்கிற மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். இது எதுக்கோசரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறி நல்ல ஃபீட் இன்டென்ட் எடுக்கிறதுக்கோசரம் இதை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னும் போது லெக்ஸின் ஒரு பவுடர் வரும், செப்லாக்சின்ட்டு, அந்த பவுடரை வாங்கி கொடுக்கும்போது அந்த உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வந்துட்டு வீடு வந்து ஆக்டிவாக ஃபீட் எடுக்கும், நல்லாவே இருக்கும். அப்படியும் இல்லை இன்னொரு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஜென்டா அமிகேஷன் ஒரு வேக்சினேஷன் பண்ணுவாங்க, கழுத்தில் 0.2 வச்சு ஒரு வேக்சினேஷன் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 டேஸ் 7 டேஸ் இது மாதிரி வரும். நீங்கள் 3 டேஸ்க்கு என்ன பண்ணலாம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ கோழிக்கு ஒரு சளி வரக்கூடாது இது அப்படின்னா ஒரு வீசிப்ரால் இது மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் அந்த 7 டேஸ்க்குள்ளே எதனா ஒன்று கொடுக்கலாம். இப்படி இல்லை அடுத்த ஸ்டேஜ் போகிறோம், ஒரு 7 நாள் வருது அப்படின்னா 7 நாள் பார்த்தீங்கன்னா நார்மலாக F1ன்னு ஒரு இது இருக்குது. F1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி ஐ ட்ராப்பு, கோழியில் வந்து ஒரு அந்த வான்கோழி இருக்குது இல்லையா, வான்கோழி ஆகட்டும் நாட்டுக்கோழி எந்த கோழிகள் இருந்தாலும் அதனுடைய கண்ணில் ஒரு ட்ராப் விடணும். ஒரு கோழிக்கு ஒரு ட்ராப் விட்டோம்னா புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதனை அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஒரு 14 டேஸில் பார்த்திங்கன்னா ஐபியில் சொல்லணும், அதுவும் ப்ரோன்கில் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதான் இருக்கிறதுல உங்களுக்கு ஐபி, அதாவது ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த கண் வரும், இந்த குறைசா மாதிரி ஃபார்ம் ஆகிறது, சளி ஃபார்ம் ஆகாது இருக்கிறதுக்கு அந்த ஐபியில் சொட்டை கொடுக்குறது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 25 days லெசோட்டா கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஃபீடு கொடுத்து வளர்த்துறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் எஸ்கேஎம் கிருஷி உங்களுக்கு என்ன நியரஸ்ட் அந்த கம்பெனி கிடைக்குதோ அதை கொடுத்து வளர்த்துக்கங்க. ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 60 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டர் கொடுங்க. தீவனத்தில் பிராய்லர் வருது, டெசி ஸ்டார்டர் வருது. அது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் அந்த என்ன குவாலிட்டி கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த 24 நாளில் ஒரு லெசோட்டா கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக வளர 35 நாள் ஆனால் ஒரு ஃபவுல் பாக்ஸ் வேக்சினேஷன் பண்ணுறோம். ஃபவுல் பாக்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு அம்மை இல்லை ஒரு குளிர்காலம் இதெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் பார்க்காத இருக்கிறது தான் ஃபவுல் பாக்ஸ் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் ஒரு 60 டேஸ்க்கு மேலே 60 நாள் இல்லை அப்படியே 90 நாள் அப்படியே நீங்கள் பெரிய வளர்க்க அந்த ஸ்டேஜில் சில வேக்சின் கொடுக்கணும். இப்போ 60 நாள் எடுத்திங்கன்னா ஒரு ஆர்டிகே கொடுக்கலாம். அதுக்கு மேலே அப்படியே போனால் ஒரு 90 நாள் 110 நாள் 90 to 110 நாளைக்கு ஒரு கெல்டு வேக்சின் பண்ணலாம். இது மாதிரி ப்ராப்பராக அந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது கோழி ஒரே ஈக்குவலாக தரமாக வளருங்க. வியாபாரிகளுக்கு கொடுப்பீங்க, ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு 10 வேணும் 5 வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கரெக்டான விஷயம். எங்களுக்கு எல்லாருமே கஸ்டமர் தான் சார். 2 பீஸ் எடுத்தாலும் கஸ்டமர் தான், அதே 500 பீஸ் எடுத்தாலும் ஒன் ஆஃப் த கஸ்டமர் தான். ஹோல்சேலாக எல்லாருக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்கணும், யாருக்கும் இல்லைன்றதில்ல. பட் குவான்டிட்டி குறைவா எங்களுக்கு ஒரு 10 பீஸ் தான் வேணும் வீட்டு வளர்ப்பு அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் பார்சல் இருக்குது. பார்சல் அவங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அப்படியெல்லாம் டைரெக்டாக ஃபார்ம் விசிட் வந்தீங்கன்னா எப்போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஹோல்சேல் என்ன ரேட்டோ அதே தான் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த வான்கோழி வளர்ப்புல மெரிட்ஸை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டிமெரிட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ வான்கோழி வளர்ப்பை பற்றி சொல்லிட்டேன். வான்கோழி மெரிட்ஸ்னு அப்படிக்கிட்டா வான்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு வெயிட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வான்கோச்சிஸ் மேல் தான் பார்த்தீங்கன்னா 8 to 10 kgs வரும், ஃபீமேல்லாம் 4 to 5 kgs வரும். வான்கோழி வந்து பிரியாணி யூஸஸ் வரும், அதிகமாக சீசனபிள் தான். இப்போ தீபாவளி சீசனு, ஆக்சுவல் பொங்கல் சீசனு, கிறிஸ்மஸ் சீசனு, இது மாதிரி டைமில் ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுறதுக்கு வான்கோழி நிறைய மார்க்கெட்டில் கேட்குறாங்க. அதனால் வான்கோழி நார்மலாக ஒரு 250 rupeesனா கூட 10 kgs வரும்போது பர் பேட் 2500 rupees ஆகும். ஒரு சின்னதாக ஒரு 1/2 kilo சைஸில் ஒரு 2 month பேட் எடுத்து நார்மலாக நம்ம வளர்த்துட்டு வரோம்னா ஒன் டே டெய்லி நம்ம 1 hour 2 hours தான் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு அது பெரிய ஒரு பல்க் அமௌண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும். நல்ல ஒரு இதனுடைய டிபேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வான்கோழிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய பராமரிப்பில் அதனுடைய டிபேக்ஸ் இருக்குது. பராமரிக்கிறப்ப சில விஷயங்கள் வரும். நார்மலாகவே இப்போ எல்லாத்துக்குமே டிபேக்ஸ் இருக்குது. வான்கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சளி பிரச்சனைகள் வரலாம். சளி அந்த சீசன் இப்போ ஒரு மழை வருது, நீங்கள் மழையில் ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, கோழியெல்லாம் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், பாடி சில்லாம் சொன்னால் உடனே சளி வரும். ஒரு மழை வருதுன்னா அட்வான்ஸாக நம்ம ஆன்டிபயோட்டிக் ஒரு சளி மருந்து நீங்கள் ஒன்று என்ட்ரோஃப்ளாக்சின் கொடுக்கலாம், இல்லை சித்ரால் கொடுக்கலாம். நார்மலாக உங்களுக்கு என்ன சளி மருந்து ஈஸியாக கிடைக்குதோ அதை அட்வான்ஸாக கொடுத்தோம்னா அந்த சளி பிரச்சனைகள் வராது. நீங்கள் சளி கண்டுக்கல இதனால அடுத்த ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு ஒன்று கலைச்சலாக வரும், இல்லை சளி கலைச்சலாக வரும். நம்ம எதுவும் அதில் பராமரிக்கல அப்படின்னாலும் ஆர்டியாக வரும். பராமரிப்பு நம்ம கையில். கோழி பராமரிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று சளி வருதா பார்க்கணும். ஒவ்வொரு பேடுக்கும் அந்த கோழி பிடிச்சி நோஸில் தண்ணி, மூக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் தண்ணி வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய மோஷன்ஸ் எப்படி போகுதுன்னு செக் பண்ணுங்கள். அந்த மோஷன் ஒயிட்டாக போகுது, இல்லை ஒரு ப்ரௌனிஸாக போகுது, ப்ரௌனிஸாக போகும்போது ஸ்மெல் ஓவராக வருது அப்படின்னா அதுதான் கலைச்சல் ஸ்டார்ட்னு அர்த்தம். கலைச்சலில் 2 கலைச்சல் இருக்குது, வெள்ளை கலைச்சல், ரத்த கலைச்சல். ரத்த கலைச்சல் வந்து கோழி பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதுனால வரக்கூடியது. வெள்ளை கலைச்சல்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சீசனு இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க ஃபார்முக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வருது, இது மாதிரி வரும். வெள்ளைக்கல்கொழுதுனால அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கலைச்சல் வந்தால் காப்பாற்ற முடியாது, அப்படி நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறாங்க. நாட்டு மருந்து கொடுத்தாலும் நல்லா கேட்கும். இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியும் மெடிசன்ஸ் எவ்வளோ வந்து ஒரு 2 days அதுக்கான மெடிசன் கொடுத்தாவே ரெடி ஆகிடும், எந்த பிரச்சனைகளும் வராது. பராமரிப்புன்றது நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். இதில் ஒரு சராசரியாக நம்ம சரி இதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சராசரியாக மாத வருமானம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லைங்களா? ஷூராங்க. ஆமாங்க. அதாவது கோழியை பொறுத்தவரை எல்லா கோழியும் பண்ணலாம். வான்கோழி பண்ணலாம், நாட்டுக்கோழி பண்ணலாம். கோழி வளத்தில் பொறுத்தவரையும் இனிஷியலாக நம்ம ஒரு ப்ராஃபிட் போடுறோன்னா நீங்கள் கரெக்டாக பராமரிப்பு ஒரு கைட்லைன்ஸ் நீட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன இனிஷியல் பேமெண்ட் போட்டீங்களோ அது அப்படியே டபுளாக தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. லாஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று நம்மளுடைய பராமரிப்பு இருக்காது, இல்லை கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணாத இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்க. வான்கோழின்னு எடுத்துக்கலாம். சில பேர் மொத்தமாக ஒரு 500 பீஸ் வாங்கி விட்டுட்டோம், நம்மளுக்கு வெயிட் வந்துச்சோம், வெயிட்டுக்கு செல் பண்ணிடணும் அப்படின்னு வளர்க்கக்கூடாது. இப்போ 500 பீசஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா குறைஞ்சி தான் உங்களுக்கு 2 acre ஓப்பன் சோர்ஸ் லேண்ட் இருக்கணும். காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் அதுக்கான ஃபீடு கொடுத்து எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் முறையில் ஒன்றும் அடைச்சி வச்சு நான் பண்ணுறோம். அனுபவம் இல்லாதனாலங்க குவான்டிட்டி வந்து அதாவது ஒரு 100 பீஸோ அவ்வளோ ஒரு 200 பீஸோ ஃபஸ்ட்டு வளர்த்து ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு பெரிய லெவலாக பண்ணணும். அதான் ரொம்ப நல்லது. நான் அப்போ தான் எதுவாக இருந்தாலுமே ஒரு அனுபவம் ஒரு தலை சிறந்த மனிதனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவத்தை விட சிறந்த ஒரு
பாடம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கற்றுக்கிறது தான் எல்லாமே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஃபீல்டில் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு. நம்ம அனுபவம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், அதை கற்றுக்கிட்டு அதுபடி செயல்படுறது தான் சிறந்த ஒரு இது. கண்டிப்பா. மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? சார் இப்போ டே 1ல் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ப்ராசஸ் இருக்குது. கோழி வந்து அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அதனுடைய மோஷன் பகுதியை அதை டீபேக் பண்ணி பார்ப்போம். அது சின்னதில் வந்து ஒரு நாள் கொஞ்சம் இல்லை, அதுக்கு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமாக பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை ஒரு மாதம்னால ஒரு மாதம் மேல் ஃபீமேல் தெரியாதுங்க. அப்படி தெரியும்னா அது பையனாக வருதாங்க. குறைஞ்சது ஒரு 2 month எபோ ஆகும். இப்போ 2 monthல வந்து ஒரு 80% தான் மேல் ஃபீமேல் பார்க்க முடியும். ஒரு 2 month பேட் இருக்குது அப்படின்னா மேல் மட்டும் நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலதெல்லாம் ரெக்கை விரிக்காது, ரெக்கை விரிச்சிட்டு ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு குணம் அது மாதிரி இருக்கிறதா மேலே இருக்கும். நீங்கள் அக்யூரேட்டாக எடுக்கணும், எனக்கு 100% மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா மினிமம் 3 month ஆகுங்க. 3 month ஆச்சுன்னா மேலுக்கு மட்டும் ரெட்டாக தாடை பெருசாக வரும், மூக்கு மேலே அழகு வந்து நீண்டு வளரும். ஃபீமேலுக்கு தாடை பெருசாக வராது, ஃப்ளாட்டாக போகும். அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை. கண்டிப்பா கண்டிப்பா. சார் இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வமா வந்து சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படா கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு ஆர்வத்துல வந்து வான்கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வந்து போட்டுறாங்க. ஆனா பட் அது எப்படி மக்கள்கிட்ட சேல் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சார் அதாவது என்னன்னா எடுத்தோன்னா நான் ஃபார்ம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் நான் பிடிக்க முடியாது சார், ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் வர முடியும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் 4 பேர் சொல்லுங்கள், அப்படியே அந்த சரௌண்டிங்கில் லோக்கல் சேல்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய கோழிகள் இருக்குது உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியலன்னா இங்கே என்ன ஹோல்சேல் மார்க்கெட் நீங்கள் கேஜி பர் 250 rupees போயிட்டுருக்கு. ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாமே மீட்டுக்கு ஹோல்சேலாக கடைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அந்த ஹோல்சேல் ட்ரேடர்ஸை நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அந்த பைபேக் ஆப்ஷனில் அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து லாட்டாக எடுத்துகிட்டு ஸ்டேஷன் கேரியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளும் கிடையாது. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. சரிங்க. இப்போ ஓரளவு நீங்கள் ஒரு 100 பேர் வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்கள் பக்கத்தில் யார் ட்ரேடர்ஸ் ஈஸியாக வந்து டக்குன்னு பைபேக் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எப்படி நம்ம அழிக்கிறது, எப்படி வளர்க்கலாம், எப்படி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு பெரிய லெவலாக பண்ணுங்கள். இந்த வான்கோழி பேட்டி மட்டும் இல்லை, நாட்டுக்கோழிட்டு எதனாலும் ஆகட்டும், ஸ்டார்டிங் பண்ணுறவங்க ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அடுத்தது பெரிய லெவலாக பண்ணுங்கள். இதை தான் என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது. இவ்வளவு நேரம் நமக்கு மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்துட்டு அவர்கிட்ட இந்த அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. தட்சிணாமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்ம் அதோட உரிமையாளர் திரு மாதேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்பவே நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க. ஒரு அருமையான விஷயமா இருந்தது. எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னுடைய கஸ்டமர்களும் சொல்லிடுறேன் சார். கண்டிப்பாக. நெல்லிக்கனி நேயர்களை அழைத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.